ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 39ஆம் அத்தியாயம். பரத்திற்கும் இகத்திற்கும் வழிகாட்டிய பெரியவா. பரமசாதுவான ஒருத்தர் தரிசனத்திற்கு வந்தார். பெரியவா முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். பேச முயன்றார். தொண்டை அடைத்து கொண்டது. சமாளித்து கொண்டு தட்டு தடுமாறி கூறத் தொடங்கினார். நான் ஒண்ணுமே செய்யலே, இகத்துக்கும் வழி செய்யலே, சம்பாத்தியம் கிடையாது, பரத்துக்கும் ஒன்றும் பண்ணலே, கோயில் குளத்துக்கும் போனதே இல்லை, சந்தியாவந்தனம் கூட பண்ணினது இல்லை. இப்போ நினைச்சாலே பயமாயிருக்கு. பெரியவா கூறினார்கள், 6 பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் போய் தங்கு. எத்தனையோ வீடு சும்மா பூட்டி வச்சிருக்கா. ஒரு வீட்டை பிடிச்சு நன்னா பராமரிக்கிறேன்னு சொல்லு. தினமும் ஆற்றில் ஸ்நானம் செய்து சகஸ்ர காயத்ரி ஜபம் பண்ணு. இது பரத்துக்கு. அந்த கிராமத்தில் உள்ள அஞ்சலகத்தில் சென்று உட்கார்ந்துக்கோ. லெட்டர் எழுத தெரியாதவா, மணி ஆர்டர் ஃபார்ம் எழுத தெரியாதவா, ரெஜிஸ்டர் சேவிங்ஸ் செய்ய தெரியாதவா நிறைய பேர் வருவா. நீ எழுதி கொடு, அவ ஏதாவது கொடுப்பா. அது போரும் மிகத்துக்கு. கூடியவரை தப்பு பண்ணாமலும் பொய் பேசாமலும் முடிந்த அளவு மௌன விரதம் இருந்துண்டு வா. வந்த அடியாருக்கு ரொம்பவும் திருப்தி. தன்னால் செய்ய முடியாத பரிகாரங்களை செய்ய சொல்லி விடுவார்களோ என்ற அச்சம் மறைந்தது. 39ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.